பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, தினந்தோறும் நூற்றுக்கணக்கானோர் இந்த பதிவுகளை பார்க்கிறபடினாலே உங்களை நான் அன்போடு கூட கர்த்தரின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இதை நீங்கள் லைக்கும் போடுகிறீர்கள், எல்லோரும் லைக் போடுகிறீர்கள். அதனால் நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுக்குள்ளாக இன்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சோலா அல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு மனிதனை கூட கொஞ்சம் தூரம் போயிட்டாருன்னு சொன்னால் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? எங்கே 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 என்று சத்தமிட்டு தான் கூப்பிட்டாக வேண்டும். அதனாலே தேவன் உலகெங்கிலும் உலாவி கொண்டிருக்கிறதானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிலும் இன்னும் யாருக்கு அதிக கட்டங்கள் இருக்கிறதோ, கஷ்டங்கள் இருக்கிறதோ, அவர்களை முன்னாக சென்று, அதுதான் ஆம்புலன்ஸ் மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆம்புலன்ஸ் விட அதிகபட்சமாய் யாருக்கெல்லாம் வெகு சீக்கிரத்தில் உதவிகள் தேவைப்படுகிறதோ அந்த இடங்களுக்கு அவர் அதிகமாக முதலாவதாக சென்று அவர்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய அந்த சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறதுனாலே நாம் பொறுமையுள்ளவர்கள் பொறுமையாக இருக்கலாம், பொறுமையாக அவர்களுக்கு நாம் தாங்கலாம் என்று இருக்கிறபடினாலே நமக்கெல்லாம் அவர் பொறுமையாய் தாங்குவார் என்று சொன்னால் நமக்கு அனைத்தும் கிடைத்து விடுகிறது. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய வாசனம் சொல்லுகிறது, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குவார். அல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன். இரவிலே படுக்கிறவர்கள் பகலிலே எழுந்திருக்கிறது அவ்வளோ சுலபமான காரியங்கள் அல்ல. நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இரவு தான் வந்தாராம், உட்கார்ந்தாராம், தண்ணி கொடுமான்னு சொன்னாராம், தண்ணி எடுத்துக்கிட்டு வரத்துக்குள்ளேயே அவர் மறுத்து போனாராம் என்று சொல்லி சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். நல்லா சாப்பிட்டாராம், படுத்தாராம் என்று சொல்லி என் தகப்பனார் கூட என் தாயார் சொல்லும் பொழுது, நான் சென்னை மாதவரத்திலே இருந்தேன். என் தகப்பனார் சர்க்கரை வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் கொஞ்சம் குடிப்பழக்கமும் கொஞ்சம் புகழ்பழக்கமும் இருந்தது. அதுதான் அவர் செய்கிற தவறு. இரவிலே கீரை குழம்பை சாப்பிட்டு படுத்து கொண்டே இருந்தார்ப்பா. இது வெளியில் காலில் எழுந்து ஒரு கட்டிலிருந்து புதாலும் விழுந்தார். என்னென்னு பார்த்தா ஒரு கால் வரல. உடனே அவரை நாங்கள் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையிலே அனுமதித்த பிறகு ஒரு நாள் தான் அவர் உயிரோடு இருந்தார். மறுநாள் அவர் இறந்து போனார் என்று சொல்லி சொன்னார்கள். நான் அதற்குள்ளாக வந்து விட்டேன். ஆனால் படுத்து உறங்கியவர் எழுந்த பொழுது அவர் கை கால்கள் விழுந்து மறுநாளே கடவுளிடத்தில் போக முடியான அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அருமையான சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. படுத்து நித்திரை செய்து எழுவதற்கு கூட கடவுள் நம்மை தாங்க வேண்டும். எந்த கடவுள்? கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் பரிசுத்தமானவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிறவர். ஆகையினாலே கர்த்தருடைய பாதையிலே நாம் செம்மையாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு எத்தனை பெரிய தீங்கு வராமல் இருக்காது. எத்தனை தீங்குகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார். அதனாலே நாம் ஜெபித்து, நேற்று அருமை அண்ணன் நமக்கு சபை கட்டுகிறதுக்கு உதவுவேன் என்று சொல்லியிருக்கிற அருமை அண்ணன் பரமசிவம் அவர்கள், தம்பி அதிகமாக போடுறீங்க, பதிவே ரொம்ப பேசுகிறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்குங்கன்னு சொல்கிறதுனாலே நான் குறைத்து கொள்ளுகிறேன். கர்த்தர் ஜெபித்து நாம் முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அன்பின் அண்ணன் பரமசிவம் அவர்களையும்
அவருடைய துணைவியாரையும் அவருடைய பிள்ளை அவருடைய மருமகள் அவர்களையும் கர்ப்பத்தின் கனியையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னும் ஆண்டவரே, என் சபைக்காக நான் உதவுகிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அப்பா, இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளு. என்னை மாவும் அவர்கள் குறைவுபடாதபடி நீர் அவர்களை வழிநடத்துங்க, காத்து இயேசு கிறிஸ்து நாமத்திலே வியாதிஸ்தர்களை சுகமாக்குங்க, வியாதியிலிருந்து அவர்களை குணப்படுத்துங்க. எல்லாவித இக்கட்டிலிருந்தும் எல்லாவித சூழ்நிலைகளிலிருந்தும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளிலிருந்து அவர்களை விடுவித்து தேவன் தாமே பக்கமாக இருந்தவர்களை பாதுகாக்க இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.